வசனங்களை வாசிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. Psalm 91. இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 91 சங்கீதம் 1 முதல் 16 முடிய. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதே. ஆமென். Today's scripture reading is taken from Psalms 91. He who dwells in the shelter of the Most High will abide in the shadow of the Almighty. I will say to the Lord, my refuge and my fortress, my God in whom I trust. For he will deliver you from the snare of the fowler and from the deadly pestilence. He will cover you with his pinions, and under his wings you will find refuge. His faithfulness is a shield and buckler. You will not fear the terror of the night, nor the arrow that flies by day, nor the pestilence that stalks in the darkness, nor the destruction that wastes at noonday. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. You will only look with your eyes and see the recompense of the wicked. Because you have made the Lord your dwelling place, the Most High, who is my refuge. No evil shall be allowed to befall you. No plague can come near your tent, for he will command his angels concerning you to guard you in all your ways. On their hands they will bear you up, lest you strike your foot against a stone. You will tread on the lion and the adder, the young lion and the serpent you will trample underfoot. Because he holds fast to me in love, I will deliver him. I will protect him because he knows my name. When he calls to me, I will answer him. I will be with him in trouble. I will rescue him and honor him. With long life, I will satisfy him and show him my salvation. This is the word of the Lord. Thanks. Amen. Please be seated. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட 91ஆம் சங்கீதத்தை நாங்கள் அப்பா தியானம் செய்யும் பொழுது கூட தொழுது எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். Even as we meditate on Psalm 91, we pray that you will speak to us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவருக்கும் இந்த சங்கீதம் நன்றாக தெரிஞ்ச ஒரு சங்கீதம்.
இந்த முழு சங்கீதம் தெரியாட்டு கூட ஒரு வசனம் அங்கு நன்றாக தெரியும். Even if you don't know the whole psalm, you will know at least one verse in that psalm. 10ஆம் வசனம் வந்து நம்ம யாருக்கும் நன்றாக தெரியும். We will at least know verse 10. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா ஃபாதர் பர்க்மேன் பாடிட்டு போயிட்டாரு. Okay, Father Berkman has sung a song using that verse. வாதை, எந்த ஒரு கொள்ள நோய். அப்ப நம்ம வந்து பாருங்க, கொள்ள நோய்னு சொன்னா பக்கத்துல இந்த பழத்துல இருக்கிற வந்து இந்த பந்து மாதிரி இருக்கிறாருல்ல, ஓகே, அவரை நன்றாக தெரியும். we know that that corona virus, okay, அப்ப இந்த உலகம் வந்து சற்று முன்பாக நம்ம ஜெபித்த வண்ணமாக உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குது. கொரோனா வைரஸ் is spreading, and the latest report is that we are the third country in the world, highest number of infections. India first, US second, Malaysia third. Okay, that's the latest. That's the latest. That's why there's great concern. அதனால தான் அதிகமாக கவலை உண்டு, அதிகமாக வருத்தம் இருக்குது. இந்த ரேஷியோ, if you look at the ratio பார்த்து எண்ணிக்கை பாத்தீங்கன்னா, the rate of infection முதல்ல வந்து இந்தியால தான் நம்பர் 1 இடம், அடுத்தது அமெரிக்கா, 3வது இடத்துல இருக்கிறது வந்து இது வந்து போட்டி இல்ல. 3வது இடத்துல வந்துட்டு அலேலுயா சொல்ற ஒரு காரியம் இல்ல, வருத்தக்கூடிய ஒரு காரியம். It is something that we need to take note of. சரிங்களா? ஆகையால் இந்த கொரோனா வைரஸ் குறித்து உங்களோடு கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு என்ன, வாட் இஸ் God's protection in a time like this, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவருடைய பாதுகாப்பு என்ன என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. Have I got that? Have you got that in? போட்டீங்களா? இல்லையா? இருக்கணுமே, கொடுத்த மாதிரி தெரியுது. ஓ, இங்க இருக்கு. Okay, done. Can I get that? Okay, சரி. 91ஆம் சங்கீதமானது வேதத்துல மிக அழகாக வர்ணிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. unqualified protection for his servants. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பாதுகாப்பான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்துல 3 பாகமாக நாம் பிரிக்கலாம். we can divide this psalm into 3 parts. முதலாக பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கின்றார், ஆண்டவர் நம்ம எதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார், மூன்றாவதாக எப்படி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார். Okay, we want to look at the psalm in these 3 ways. What are the prerequisites for protection, what he saves us from, and the means he uses to protect. எப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். This is especially necessary in this time of the coronavirus. இந்த கொரோனா வைரஸ் பரவிக்கொண்டே போகுது. சரிங்களா? போகுமார்கள் கூட இந்த கொரோனா வைரஸ்க்கு ஆளாகிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு பாதுகாப்பு என்ன? Do you have hope, a protector and a comforter? இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு நம்பிக்கை உண்டா, எனக்கு பாதுகாப்பு உண்டா, எனக்கு விதமாக ஒரு ஆறுதல் உண்டா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த 3 கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், ஆம். ஆம், நமக்கு வந்து நம்பிக்கை உண்டு, நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு இருக்கிறாரு. ஓகே, மூன்றாவதாக நம்மை ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த ஒருவர் இருக்கின்றார். This is one of the most powerful and comforting passages in the Bible. வேதத்துல மிக ஆறுதலான வசனமாக பகுதியாக இருக்கிறது. ஓகே, ஆண்டவர் சொன்னவனமாக 3 பகுதியாக இந்த பாகத்தை நாம் பிரித்து விடலாம். We can divide this psalm into 3 parts. பாதுகாப்புக்காக பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை, இரண்டாவதாக ஆண்டவர் எதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார், மூன்றாவதாக எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். prerequisites to protection. நான் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு என்ன தேவை? சங்கீதக்காரர் அருமையா சொல்றாரு. இந்த சங்கீதம் வந்து மோசேயால் எழுதப்பட்ட சங்கீதம். This psalm is written by Moses. ஓகே, இந்த தேவ மனுஷன் மிக அருமையாக சொல்லுகிறார், ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை என்றால், நம்மளுக்கு வேண்டும் என்றால், நான் மறைவிடலில் தங்க வேண்டியதாக இருக்கிறது. I must dwell in the secret place of God. ஆண்டவருடைய மறைவிடத்தில் நான் போய் தங்கணும். Okay, the question is this: what is the secret place of the Most High? உன்னதமானவருடைய மறைவிடம் என்று சொல்லும் பொழுது அது எந்த இடங்க? அட்ரஸ் கொடுத்தா வேஸ் போட்டு போயிடலாம். சரிங்களா? if you give me the address of where the secret place is, you can put Waze or you can put Google Map and go there. ஆனா வசனம் சொல்லுது,
இது மறைவிடமாக இருக்குது. இட்ஸ் a secret place. சீக்ரெட் ரெசிபி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? பர்த்டேஸ் எல்லாம் கேக் வாங்குறீங்களே, சீக்ரெட் ரெசிபி. அந்த ரெசிபியில ஒரு சீக்ரெட் இருக்குது. KFC சாப்பிடுறீங்க, KFC வந்து சீக்ரெட் ரெசிபி இருக்குது. பாருங்க, வீட்டுல பொரிக்கிற கோழி வந்து என்ன மாவு போட்டு பொரிச்சா கூட KFCல பொரிக்கிற மாதிரி வராது. ஏன்னா அதுல ஒரு சீக்ரெட் ரெசிபி ஒன்று இருக்குது. சரிங்களா? எல்லாத்திலும் ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குது. அப்ப இந்த மறைவிடம் என்று சொல்லும் பொழுது அது என்ன? It is the most holy place in the tabernacle or the temple of God. ஆண்டவருடைய சிங்காசனத்தில், ஆண்டவரின் ஆலயத்தில் உயர்த்தப்பட்ட பரிசுத்தமான ஸ்தலம், the holy place of God. அதுதான் மறைவிடம். நம்ம உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மறைவிடமாக இருக்கு. That sacred chamber where the abode of the Shekinah glory of God's presence, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஷெக்கினா மகிமை இருக்கிற ஒரு இடமாக தான் இருக்கிறது. ஆண்டவருடைய தேவ பிரசன்னம், அதுதான் ஆண்டவருடைய மறைவிடமாக இருக்கு. அப்ப என் வாழ்க்கையிலே எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அந்த மறைவிடத்துக்கு நான் போகணும். I must go and be in the presence of God. ஆண்டவரின் பிரசன்னத்துல நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. What does it mean to dwell there? ஆண்டவருடைய மறைவிடத்துல போய் தங்குவதுடைய அர்த்தம் என்ன? The words have a spiritual meaning. இந்த வசனத்துக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. For one who dwells with God, God is the center of the affections and their thoughts. ஆண்டவரோடு கூட வாசமாக ஆண்டவர் மறைவிடத்துல இருக்கிறன்னு சொன்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? என் வாழ்க்கையிலே, என் உணர்ச்சிகளே, என் சிந்தையிலே ஆண்டவர் தான் மையமாக இருக்கின்றார். My thoughts, my affections, God is the center. ஆண்டவர் தான் நடு மையமாக இருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆண்டவருக்கு முக்கியமான இடத்தை மையமாக என் வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. I must make God the center of my life. பாருங்க, சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையிலே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு வந்து ஒரு தண்ணி ஒதுக்கப்பட்ட இடம். நேரம் கிடைச்சா ஆண்டவருக்கு, இல்லாட்டினா சமாளிச்சிருவோம். அது மறைவிடம் இல்லை. You cannot go there as a secret place or the dwelling of God. ஆண்டவருக்குள் நான் மறைவிடமாக இருக்கிறேன், ஆண்டவருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் மையமாக இருக்கிறாரா? Is God the center of my life? சென்டர் என்று சொன்னா அந்த காலத்துல, இந்த காலத்துல, அந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம கடைக்கு போகணும், வம்சா கடைக்கு போகிறது திராசு இருந்துச்சு. There used to be a scale in those days when we used to go to shop la. வம்சா காலத்து கடை ருஞ்சி those days. இப்ப எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்கா. அந்த காலத்துல வந்து திராசு இருந்துச்சு. அந்த திராசு வந்து அப்ப ஒரு கிலோ, ஏதோ ஒரு கிலோ வாங்கணும்னா அவர் வந்து ஒரு கிலோ இருக்கிற கட்டி வந்து ஒரு பக்கம் போடுவாரு. அப்புறம் அந்த பொருள், நீங்க வாங்குற பொருள் இந்த பக்கம் போடுவாரு. அது சரி சமமாக இருக்கணும். தட் இஸ் சென்டர். அது நடுவில் ஒரு குக்கி இருக்கும், ஒரு பின்னோக்கு இருக்கும், அது வந்து சென்டரா இருக்கணும். அப்பதான் அது சரி சமமாக. அப்ப என் வாழ்க்கையிலே யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறேன்? Who is the center of my life? யார் என் வாழ்க்கையிலே மையமாக இருக்கின்றார்? பவுல் வந்து எவ்விதமாக சொல்கிறார்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. Look at Colossians chapter 3 verses 1 to 3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மிக அழகாக பவுல் சொல்கிறார், இந்த பூலோகத்துல நான் வாழுகிறேன், ஆனா என் சிந்தை, என் கவனம் வந்து இந்த பூலோகத்துல மாதிரி இல்ல. I am living in this world. I'm living on planet Earth, but my thought, my mission is of that of heaven. நான் மேலானதை நான் நாட வேண்டியதாக, சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஆண்டவரால் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. My life is hidden with Christ. அப்ப கேள்வி இதுதான், என் வாழ்க்கையை நான் பார்க்கப்படுது. உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துங்க, மற்ற வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்க. Don't look at other people's life, look at your own life. என் வாழ்க்கையை நான் பார்த்து, என் வாழ்க்கை கிறிஸ்துவால் மறைக்கப்பட்ட வாழ்க்கையா?
அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்கணும். உங்க சார்பாக நான் பதில் கொடுக்க முடியாது. I cannot answer that question for you. You must answer that question for yourself. என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்ட வாழ்க்கையா? அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்குது? என்ன எதனாலே? என்ன காரணம்? If my life is not hidden by Christ, what is the problem? அந்த பிரச்சனை, அந்த காரியத்தை நாம் சரி பார்த்து கண்டுபிடிக்கிற இதுதான பிரச்சனை. ஆண்டவருக்கு மையമായ ஒரு முக்கியமான இடத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை மறைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உன்னதமான மறுவேலை இருக்கிற வேண்டும் என்று சொல்லும் பொழுது என் வாழ்க்கை அப்படிப்பாக மறைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. சரி, ஒரு மறைக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது என்ன குணாதிசயங்கள் எப்படி பார்க்க முடியும்? How do you know? பாருங்க, வாழைப்பழம் என்று சொல்றோம். ஆனா வாழைப்பழத்துல வித்தியாசமான வாழைப்பழம் இருக்குது. ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். புட்டு செய்றீங்க, புட்டு செய்ய மாட்டீங்களா? இல்ல புட்டு வாங்குறீங்களா? இதால போய் யாரும் செய்யறா? இப்ப செய்யறதுக்கு நேரம் இல்லையே, சரிங்களா? புட்டு வாங்குறீங்க, புட்டோடு கூட ஒரு வாழைப்பழம் சேர்ந்து சாப்பிட்டா இந்த வாழைப்பழம் புட்டோடு கூட ஏன்னா சாப்பிட மாட்டீங்களா? புட்டோடு கூட இந்த வாழைப்பழம் சேர்த்து கொண்டா சுவையாக ருசியாக. எந்த வாழைப்பழம்? ரஸ்தாளி. ரஸ்தாளி போய் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கீங்க. வாட் இஸ் திஸ்? புட்டோடு கூட ரஸ்தாளி பழம் தான். அந்த காம்பினேஷன் வந்து பயங்கரமான காம்பினேஷன். சாம்பாரோட இக்கம்பளி சாம்பார், பயங்கரமான கனெக்ஷன், சரிங்களா? அதோட கனெக்ஷன் இருக்குது பாருங்க. அப்ப ஒரு ஆண்டவர் மரபில் இருக்கிறவன் அவனுடைய குணாதிசயங்கள் என்ன? வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் a person who dwells with God? ஆண்டவரோடு கூட மையமாக வாழ்க்கையை வைக்கும் பொழுது வாழ்க்கையில குணாதிசயங்கள் என்ன? He loves to be alone with God. ஆண்டவரோடு கூட தனிமையாக இருக்க அவர் ஆசை, அன்பு செலுத்துகிறார், அன்பாக இருக்கின்றவர். He loves to be alone with God. Do you love to be alone with God? ஐயோ பாஸ்டர் முடியாது பாஸ்டர், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு பாஸ்டர், தனிமையாக இருந்த முடியாது. When was the last time you were alone with God? ஆண்டவரோடு கூட தனிமையாக நானும் அவரும், அவரும் நானும், வேற யாரும் இல்லை. ஆண்டவரோடு கூட தனிமையாக இருப்பது. When was the last time when you and God were alone and God was talking to you and you were talking to God? That is the person who has got a heart, or his life is hidden in Christ. கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டவன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு. I am meeting my God, I am meeting my Father. என் அப்பாவை நான் பார்க்கிறேன், அப்பாவோடு கூட பேச, வேற யாரும் முக்கியம் இல்லை. When was the last time? கடைசியாக அது எப்ப செய்தோம்? சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டும் என்றால் there are prerequisites. கொரோனா வேக்சின் வேணும்னு சொன்னா நீங்க மைசிஜாத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆமா தானே? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஒன்னும் செய்யலையா? செஞ்சிட்டீங்களா? ஒன்னும் செய்யலையா? நீங்க செய்யறீங்களா இல்லையோ? நீங்க வேக்சின் உங்களுக்கு வேணும்னா மைசிஜாத்துல போய் நீங்க பதிவு பண்ணும். இல்லாட்டி வேக்சின் உங்க வீட்டுக்கு தேடி வராது. இது கிராப் மாதிரி இல்ல. சாப்பாடு கூட, கிராப் சாப்பாடு கூட நீங்க ஆர்டர் பண்ணாதான் வீட்டுக்கு வந்து சேரும், இல்லாட்டி வீட்டுக்கு வந்து சேராது. கிராப் ஃபுட் ஆல்சோ யூ மஸ்ட் ஆர்டர், then you come to your house. இல்ல somebody வேற ஆச்சு வாங்கி அனுப்புறா, அது வேற விஷயம், சரிங்களா? அதே மாதிரி ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு சொன்னா ஆண்டவரோடு கூட தனிமையாக இருப்பது. Next, I must love to worship God. ஆண்டவரை ஆராதிப்பது எனக்கு சந்தோஷமா, ஏன்னா ஆண்டவரை துதிப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று அமிதமாக ஒரு கிருபை. Do you love to worship God? What is this? சில பேர் பாருங்க, துதி நேரம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வர்றாங்க. பாஸ்டர் எங்கேயோ இடிக்கிறீங்க, இல்ல தட்டுறேன், டிங்கர் பண்ற பாருங்க. ஏன்னா அலைன்மென்ட் கொஞ்சம் ஓடிடுச்சு. சோ டிங்கர் பண்ணாத சரியா வரும் பாருங்க. If I do the adjustment, everything will be okay. சில பேர் வந்து ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கடைசி ஆசீர்வாதத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஆசீர்வாதத்தை முக்கியம். எல்லாம் முடிஞ்சிடும், முடியாதுங்க. ஆண்டவரை ஆராதிப்பது, worshiping God. You love to worship God. That is the characteristic of a person who is hidden his life in Christ. Converse with God in solitude. ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார்.
conversing with God, a life that converses with God. We need to be like David, a person after God's own heart. ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக நீங்களும் நானும் மனுஷியாக மாற வேண்டியதாக இருக்கிறது. We need to love God and pursue relationship with him the best we can. சிறந்த வகையில் எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். It doesn't mean perfection, but it means a heart longing. பாருங்க, அது ஒரு பரிபூர்ணமான அனுபவம் இல்ல, ஆனா ஒரு ஏக்கம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது. Okay, ஒரு கதறல். There must be a longing. That's like the heart is longing for water. My heart is longing for you. ஆண்டவரே, நான் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரே தாகமாக இருக்கிறேன் என்று அவ்விதமாக ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? Do we have that longing for God in our hearts? Let desire for God consume us. ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருப்பது நம்மை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, அதே சமயத்துல விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதாக, there must be a confession of his faith. இந்த சங்கீதத்தில் பார்க்க போறது சொல்றாரு, I will say to the Lord, நான் கர்த்தரிடம் சொல்லுவேன். ஓகே, அந்த வசனம் உண்டு, I will say to the Lord. இரண்டாம் வசனத்தை பாருங்க, வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, I will say to the Lord. What will I say to the Lord? ஆண்டவர் விசுவாசத்தினால், அவர் சங்கீதர் விசுவாசத்தினால் அறிக்கை செய்து, கர்த்தாவே நீர் தாமே எனக்கு பாதுகாப்பு, God's protection and witnesses of his faith to others. மற்றவங்களோடு கூட அவருடைய விசுவாசத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். நீ தாமே எனக்கு கேடகம், நீ தாமே எனக்கு எல்லாவற்றுமாக இருக்கிறார். இந்த சங்கீதத்துல முதல் 2 வசனத்துல ஆண்டவருடைய 4 பெயர்களை சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். The psalmist or Moses here uses the 4 names of God. ஆண்டவருடைய 4 பெயர்களை பயன்படுத்தி ஆண்டவரை அவர் அழைக்கின்றார். He uses the 4 names of God and he calls on God. In the 4 name, number 1, most high, உன்னதமானவர், எல் எலியோன். எல் என்று சொன்னா பலன், எனக்கு பலனாக இருக்கிறவர், எல் எலியோன். ஆண்டவரே நீர் உன்னதமானவர். There's no one higher than you. உம்மை தவிர வேற யாரும் உயர்ந்தவர் இல்லை. கொரோனா வைரஸ் உங்கள் மேல் பெரியதாக இல்லை, நீர் கொரோனா வைரஸ்க்கு மேல் பெரியவர். You are more higher than the coronavirus. You are the most high, El Elyon. நீ சர்வ வல்லவர், எல் ஷடாய். வல்லவர் என்று சொன்னா வல்லவரத்துல வல்லவராக இருக்கிற சர்வ வல்லவர். You are not mighty, you are almighty. எல்லாவற்றுக்குமே. அப்ப கொரோனா வைரஸ் தொட்டுதா சில பேருக்கு மூச்சடிப்பு, சில பேருக்கு மரணம். ஆமா, ஆனா ஆண்டவரே இது யாவற்றுக்கு மேல நீர் வல்லவராக இருக்கிற, அந்த கொரோனா அந்த வைரஸ்க்கு மேல நீ வல்லவராக இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன். அப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன். I believe you are greater, more mightier than the coronavirus. You are Yahweh, Lord and God. ஆண்டவரே நீ கர்த்தர், நீ தேவனாக இருக்கிறீர். அர்த்தம் யாஹ்வே, உடன்படிக்கை செய்த தேவன், எலோஹிம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். These are the names of God, and he uses the names of God to call God. ஆண்டவரை இந்த பெயர்களை பயன்படுத்தி அவர் அழைக்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அறிக்கை செய்கிறார். ஒரு விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்ய, he is confessing his faith. We are saved not only by believing in our hearts, but by confessing with our mouth. நம்ம பாருங்க, இருதயத்தில் விசுவாசம் மட்டும் இல்லைங்க, வாயின் அறிக்கையின் மூலமாக கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 10:9-10 பாருங்க. Look at Romans 9 and 10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு வாயினாலே நம்ம என்ன செய்யணுமா? அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வாயினாலே, வாயை திறங்க. சார் தமிழ்ல சொல்லுவாங்களா, வாயில என்ன உருளைக்கிழங்கு வச்சிருக்கீங்களா கேட்பாங்க. வாயில உருளைக்கிழங்கு வச்சிருக்கிறோமா? கொழுக்கட்டை
வாயில கொல்கட்டை, ஓ உருளைக்கிழங்கு இல்லையா? ஓகே ஓகே ஓகே, வாயில கொல்கட்டையா வச்சு தமிழ் புடி கொல்கட்டை. பாருங்க, வாயில் அறிக்கை செய்யணும். When was the last time you made a faith confession? ஒரு விசுவாச அறிக்கை. வசனம் தெரிஞ்சாதானே அறிக்கை செய்ய முடியும். பரவாயில்ல, தெரிந்து கூட பரவாயில்ல, பைபிளை திறந்து அறிக்கை செய்யுங்க. Even if you don't know verse by memory, doesn't matter. Read the Bible, then you can make a confession. அப்பொழுது தான் நீங்கள் அறிக்கை செய்ய முடியுமே. அப்ப விசுவாசம் அறிக்கை மூலமாக, confession is vital part of faith. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணாம இருந்தா என்ன பிரயோஜனம்? Faith, 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 but you don't confess. The Bible says you must confess your faith. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும். The word of faith, விசுவாசத்தை வார்த்தை is not there, but 11ஆம் அதிகாரத்திலே வசனம் விதமாக சொல்லுது, இல்லாததை நான் அறிக்கை செய்கிறேன். ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அவர் நடு மையமாக இருக்கிறதாலே அவரை நான் அறிக்கை செய்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீதிமொழிகள் 18:21, Proverbs 18:21, life and death are in the power of the tongue. நாவிலே மரணமும் ஜீவனும் உண்டு, வல்லமை உண்டு. the power. வாசிப்போம் நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவில் அறிக்கையில் இருக்குது, அது பிரியப்படுறவர்கள் அந்த கனியை சாப்பிடாங்க. ஐயோ வந்துரும் 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 வந்துரும், என்ன அறிக்கை செய்றீங்களே, வந்துரும் 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 வந்துருன்னு. வராது, வாதே உன் கூடாரத்தை அணுகாது, இதோ நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், அறிக்கை செய்கிறேன். விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். வந்தாட்டும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்னை காத்துக் கொள்வார். பாருங்க, அக்கினிக்குள் போடப்பட்ட 3 யூத சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? இந்த அக்கினி நம்மளை பச்சித்தா கூட ராஜா உங்களை நாங்க வணங்க மாட்டோம். Whatever happens, we still believe that God will take care of us. ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று விசுவாசித்தார்கள். அதுதான் prerequisite, அதுதான் முதலாவது இருக்க வேண்டும். பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் விசுவாசிகளை எதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்? What will God save you from? என்னிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார்? வசனம் சொல்லுது, வசனம் 3ஆம் வசனத்தை பாருங்க, verse 3. 3ஆம் வசனத்தை பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். முதல்ல வேடனின் கண்ணியை பார்ப்போம். ஓகே, the snare of the fowler, வேடன், ஓகே, பறவை பிடிக்கின்றவன். the fowler is the one who catches birds. ஓகே, கண்ணியை வைத்து அவன் புறாவை அல்லது பறவைகளை பிடிக்கின்றவன். அர்த்தம் என்ன? concealed danger, மறைக்கப்பட்ட ஒரு ஆபத்து. சரிங்களா? adapted to our nature, நம்முடைய சுபாவத்துக்கு ஏற்றபடி இருக்கிற ஒரு காரியம். attractively baited, அந்த ஒரு அது பார்க்கிறப்ப ரொம்ப இன்பமாக மகிழ்ச்சியாக, கண்ணுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனாலும் அதுல ஒரு புடி இருக்குது. சரிங்களா? யூசிங் decoys சொன்னா நம்ம வழி தப்பி வழி தவற போகிறது. அதுதான் வேடனின் கனி. பாருங்க, பிசாசானவன் தந்திரமானவன். இவன் பாருங்க, நேற்றும் இன்றும் இல்ல. அவர் ஆரம்பத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வஞ்சிக்கின்றவனாக இருக்கிறான். அவருக்கு தெரியாத தந்திரங்கள் இல்ல, அவருக்கு தெரியாத முறைகள் இல்ல. The devil has been practicing deceit from the time of Adam and Eve. He is good, not good, very very good. அவ பார்க்கிறதுக்கு அதனால என்ன, what's wrong, அதனால என்ன தப்பு? பார்க்கிறதுக்கு தப்பாக இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு பிடி ஒண்ணு இருக்குது. மீன் பிடிக்கிறோம். ஓகே, நீங்க மீன் பிடிச்சு போயிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். மீன் தொங்கல்ல என்ன போடுவாங்க? ஒரு தூண்டு போடுவாங்க. ஓகே, சில பேர் சில கோழி துண்டு போடுவாங்க, சில பேர் ஊடாங்க போடுவாங்க, சில பேர் சொத்தம் போடுவாங்க. ஆனா அந்த முள்ளுக்குள்ள ஒரு ஒரு துண்டு போடணும், ஏதோ ஒரு ஆகாரம் போடணும். போட்டாதான் கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் பார்க்கும், ஆஹா எனக்கு வானத்திலிருந்து ஆகாரம் டொப்புன்னு ஒழுவுதே, என்ன வாயை பழக்குது.
வாயை பழக்க கப்புன்னு போய் அந்த மீன் அந்த துண்டு போய் முழுங்குது. அது பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ சாப்பாடு, இலவசமான சாப்பாடு. ஆனா இலவசமான சாப்பாடுக்குள்ள என்ன இருக்குது? கொக்கி இருக்குது. அத வாயை மூடும் பொழுது மாட்டிக்கும். அதான் ஒருத்தர் எழுத சொல்றாரு, even a fish knows when to keep his mouth shut. திறந்த வாய் ஆட போட்டா மாட்டிக்கும். ஏன்னா திறந்த வாயோட தான் போய் கொக்கில போய் மாட்டிக்கும். மாட்டிக்கிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டே சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஏன் வாயை திறந்தீங்க? ஏன் போனீங்க? ஏன் ஈடுபட்டீங்க? இதுதான் this is what happens in the world. வேடர் இன் கன்னிங். அவர் ரொம்ப கன்னிங்காக இருக்கிறவன். அதெல்லாம் கன்னி தமிழ்ல வார்த்தை. கண் வேடர் கன்னி, ரொம்ப கன்னிங். நம்மளை ஏமாத்திரம் வஞ்சிருப்பான். அதனால தான் அநேகர் போய் உழுறாங்க பாருங்க. அநேகர் நினைக்கிறாங்க இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்து வெரி குட், ஆனா அது பின்னால வந்து என்ன விளைவுகள் என்று பிறகு உங்களுக்கு தெரியும். பப்ஜின்னு ஒண்ணு இருக்குது, பயங்கரமானது அது. கம்ப்யூட்டர் கேம்ஸ் நம்ம நினைக்கிற பிள்ளைங்க விளையாடட்டுமே, பிள்ளைங்க எல்லாம் தொந்தரப்படாதா பொடிடா போன. ஆனா போன்ல அவன் என்னென்ன பாக்குறான், என்னென்ன செய்யறான்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் வேடனுடைய கண்ணி. அவன் தந்திரமாக நம்மளை பிடித்துக் கொள்வான். மூன்றாவது அதே வசனத்துல கொள்ளை நோய், okay, deadly pestilence, that which seizes unaware and for which there is no natural way to God. பாருங்க எவ்வளவு பாதுகாப்பா இருந்தா கூட மாஸ்க் போடுறோம். பாஸ்ட் நீங்க ஏன் மாஸ்க் போடல? மாஸ்க் போனா பேச முடியலையே, மூச்சு இழுக்குது. அது மாஸ்க் இங்க இருந்து சேஃப் டிஸ்டன்ஸ், சரிங்களா? ஓகே, எவ்வளவு பாதுகாப்பா இருந்தா கூட சில சமயத்துல கொள்ளை நோய் வந்துடும். யாருகிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். யாரிடம் என்ன வைரஸ் இருக்குதுன்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும், சரிங்களா? ஒரு சில பேர் வந்து போன வாரம் தான் அதுக்கு முந்தின வாரம் 14th 14ஆம் தேதி ஒரு நிச்சயதாரத்துக்கு போனாங்க. நிச்சயதார போயிட்டு வந்தவங்க நிச்சயதாரத்தில் இருக்கிற மாப்பிளைக்கு கூட கோவிட் வந்துருச்சு. மாப்பிள்ளை கட்டி பிடிச்சவங்க அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு. அப்படியே பரவிருச்சு, சரிங்களா? அப்ப யாருக்கிட்ட கை கொடுக்கிறோம்? இனிமேல் பட்டு தமிழ் பண்பாடு எல்லாம் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கையை கொடுத்துடாதீங்க, இல்ல கையை கொடுத்தா இதுதான் சானிடைசர், சரிங்களா? எல்லாரும் நல்ல தமிழ் பண்பாடோடு ஸ்தோத்திரம், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், சரிங்களா? இல்லாட்டி இப்படி போட்டு இப்படி வைங்க, நெஞ்சி அன்பு, சரிங்களா? நோ கிவிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், பாதுகாப்பு. கொள்ளை நோய், there's no natural God. சில பேர் சொல்றாங்க கிராம்பு சாப்பிட்டீங்கன்னா கொள்ளை நோய் வராது. சோ எல்லாரும் கிராம்போட கூட சுத்திட்டு இருக்கிறோம். சில பேர் சொல்ல பாரு, கிராம்பு இதுல கிராம்பு இருக்குது, சரிங்களா? நான் சொன்ன வாயில ஒரு கிராம்பு போட்டா அப்படியே சுத்தமா இருக்கும், வியாதி வராது. சில பேர் சொல்றாங்க மஞ்சள் தண்ணி குடிச்சா குடிங்க, என்ன வேணா குடிங்க, பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஆனா பாதுகாப்பாக இருங்க. அது கொள்ளை நோய். ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார். மூன்றாவதாக 5ஆம் வசனத்தை பாருங்க, verse 5. இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கு, இரவில் உண்டாக்கும் பயங்கரம், இரவில் உண்டாக்கும் பயங்கரம். இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இரவு நேரத்துல அந்த காலத்துல ஓகே ஸ்ட்ரீட் லைட்ஸ், வெளிச்சம் இல்ல, லைட் இல்ல, சரிங்களா? அப்ப violent robbers were the chief terrors of night. இந்த கொள்ளடிக்கிறவங்க தான், சரிங்களா? கொள்ளடிக்கிறவங்க வந்து பாருங்க, ராத்திரி நேரத்துல கொள்ளடிக்கிறவங்க வந்து இப்ப வந்து மலேசியால வித்தியாசம், பகல் நேரத்துல கூட கொள்ளடிக்கிறாங்க, சரிங்களா? ஆனா அந்த காலத்துல ராத்திரி நேரத்தை வந்து என்ன செய்வாங்க? கொள்ள அடிப்பாங்க. ஒரு வசனம் வாசிப்போமே. You want to take what have you taken? யோபு, ஓகே, யோபு 24:14 இருந்து 16 வரைக்கும். கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான். ராக்காலத்தில் திருடனை போல் திருடுறா. விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள், அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். பாருங்க, திருடன்
முகமூடி போட்டு நீங்களும் என்னையும் நம்ம மாதிரி முகமூடி போட்டு ராத்திரியில வந்து நம்மளை கொள்ளடிப்பா. அதாவது ராத்திரி பயங்கரத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். பிசாசானவன் திருடனும் கொள்ளை அடிக்கிறவனாக இருக்கின்றான். Satan is a thief and a robber. அவனுடைய வேலை அதுதான், கொள்ளை அடிக்கிறவும் திருடவும் அவனுடைய வேலை. அவன் மன்னன், நம்பர் 1 திருடன், நம்பர் 1 கொலைகாரன். சரிங்களா? அவனுடைய வேலை அதுதான். He will come to steal. He is a thief, he is a robber. இருக்கிறதெல்லாம் கொள்ளடிக்க வருவான். ஓகே, 4வது 5வது வசனத்தை பாருங்க. பகலில் பறக்கிற அம்புக்கும். ஓகே, 4வது வசனம் வந்து பகலில் பறக்கிற அம்புக்கு. The arrow that flies by day, open attack from a distance. தூரத்திலிருந்து, சரிங்களா, அம்பு அடிக்கிறது. ஓகே, தூரத்திலிருந்து நம்ம தெரியாது, ஆனா திடீரென்று வானத்திலிருந்து அம்புகள் பறக்கின்ற, அறியாமல் இருக்கிற பறக்கின்ற. ஸ்பீடிங் arrows are hard to see coming. ஓகே, பறக்கின்ற அம்புகளை பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆக ஆண்டவர் விதமாக அம்புகள் இருந்து, ஓகே, எங்கே இருந்து வருது எனக்கு தெரியாது, ஆனா வரத்திலிருந்து ஆண்டவனை காத்துக் கொள்கிறவராக இருக்கின்றார். 6ஆம் வசனத்துல இருளில், look at verse 6, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். ஓகே, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். ஓகே, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், pestilence that stalks in the darkness. அது எதுக்கு சம்பந்தத்திருப்பாங்க? சிங்கம். அந்த காலத்துல பயணம் செய்யறவங்களுக்கு வந்து பயப்படுவாங்க. வனாந்திரத்துல சிங்கம் வரும். ஓகே, the illusion is of a night predator such as a lion. ஒரு சிங்கம் ரகசியமாக ராத்திரி நேரத்துல சிங்கம் என்ன செய்யுமா? வேட்டையாடும். சரிங்களா? the lion hunts at night. சரிங்களா? விதமாக அந்த ஆண்டவர் அந்த பிராணிக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமை, ஒரு கண்களை கொடுத்திருக்குது. fear in the extreme, ஒரு பயங்கரமான ஒரு பயம். 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அதே 6ஆம் வசனத்துல பகல் நேரத்தில் வருகின்ற கொள்ளை நோய். அப்ப கொள்ளை நோய் எப்படி? பகல் நேரத்துல சங்காரம். பகல் நேரத்தில் வருகின்ற சங்காரம். the plague that destroys at midday. midday is the brightest part of the day. இந்த மத்தியான வேளையானது ரொம்ப பிரகாசமான ஒரு நேரம். but if a plague is sweeping through, then it is one that cannot be stopped. பாருங்க, பகல் நேரத்துல வருகின்ற ஒரு நோய், ஒரு ஆபத்துன்னு சொன்னா தெரிஞ்ச ஆபத்தாக, தெரிந்து கொள்ள ஆபத்தாக இருக்கு. ஆண்டவர் அதிலிருந்து ஓகே நம்மளை காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். This would be the finishing stroke of a disaster. ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்பாக இதுதான் ஒரு முடிவாக இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, God will protect us from them all. ஆண்டவர் இது யாவற்றிலும் இருந்து உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்வார். ஏன் சொன்னாங்க? No weapon formed against you will prosper. நமக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதம், எந்த ஒரு கிருமி அது நிலைத்திருக்காது. No weapon formed against the children of God will ever prosper. அவங்க வந்து நம்ம தொடர்ந்து போல தவிர நம்மளை அழிக்க முடியாது. ஓகே, ஆண்டவரின் பிள்ளைகளை அழிக்கவே முடியாது. ஓகே, comparison with others, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது verse 7, 7ஆம் வசனத்தை பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. நீங்கள் ஒரு உற்சாகமான வசனம். ஓகே, பயப்பட வேண்டாம். do not fear, others will fear. மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க, நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். அதனால கவனக்குறையா இருக்காதுன்னு சொல்லல, கவனமாக இருங்க. ஓகே, பயப்படாதீங்க, ஆனா கவனமாக இருங்க. are you claiming these promises? இந்த வாக்குத்தத்தங்கள் யாவற்றையும் நீங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோமா, அறிக்கை செய்கிறோமா? ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது யாவற்றும் நாம் சொல்லி அது அறிக்கை செய்கிறோமா? Paul சொல்கிறார், my God shall supply all your needs according to his riches in glory. ஆண்டவர் என் தேவை யாவற்றும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக யாவற்றும் அவர் சந்திப்பார். என் தேவை என்னவோ அந்த தேவை என் ஆண்டவர் சந்திப்பார். my Lord will supply. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் உண்டா? Okay, this does not mean we will not have troubles. இதெல்லாம் சொல்லிட்டதுனால நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராது. இனிமேல் பட்டு வீட்டு பக்கம் கொரோனா வைரஸ் தலை காட்டாது நான் சொல்லல. பாஸ்டர் நீங்க தானே சொன்னீங்க. பாஸ்டர் நான் அப்படி சொல்லல. The Bible does not say that. Okay, 3ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஓகே, அர்த்தம், அதோட அர்த்தம் என்னன்னா, ஓகே, பிடிப்பட்டு ஆண்டவர் தப்புவிப்பார். பிடிப்பட்டாமல் இருந்த தப்புவிக்கிறதுக்கு எதுக்கு? If you are not captured, why do you need to be delivered?
The idea here, the connotation here, the meaning of the verse here is you are caught, but he will deliver you. பிடிப்பட்ட அப்ப நம்மளோட வாழ்க்கையில சில சமயத்துல எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும். சரிங்களா? There will be some. Look at verse 15. 15ஆம் வசனத்தை பாருங்க. Second part of verse 15. ஆபத்து நாளிலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. ஆபத்து நாளிலே அப்ப ஆபத்து வரும், ஆனா தப்புவிப்பேன். I will protect you. ஆபத்து வரும், சொல்ல முடியாது. ஐயோ 91 சங்கீதத்தினால இனிமேல் பற்றி எதுவும் வராது, அதனால நான் தைரியமாக போவேன், மாஸ்க் இல்லாம போவேன், எதுவும் இல்லாம போவாதீங்க. போனா கொரோனா பின்னால வந்துடும். அதனால பாஸ்டரோட சங்கீதம் இருக்குது, don't go and do that. சரியா? அப்படி நம்ம சொல்லு. That's not what we are teaching. Be faithful to God even in trouble. என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும், அந்த சூழ்நிலை மத்தியிலே கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருப்போம். This is what God will deliver us from. இதில் தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தற்காத்துக் கொள்வராக இருக்கிறார். மூன்றாவது கடைசியாக, how will God do it? ஆண்டவர் தடுப்பூசி கொடுப்பாரா? Will God give me a vaccination? எப்படி செய்ய போறார்? ஓகே, 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, அது ஒண்ணு நான் சொல்றேன். முதலாக சொல்றாரு, I will command my angels. என் தேவ தூதர்களை என்ன செய்வாரா? அவர் கட்டளையிடுவார். He will command his angels. God will place an invisible supernatural beings around you to protect you. ஆண்டவர் என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு தேவ தூதர்களை அனுப்புவார். The idea of a guardian spirit, guardian angel. ஆண்டவர் என்னை தேவ தூதர்கள் என் மேல் காவலாக வைத்து அனுப்புவார். நம்முடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டமாக இருக்கும், ஆனா தேவ தூதர்கள் உண்டு. Angels exist even though you and I do not see. Okay, கண்ணுக்கு தெரியாது, ஆனா தேவ தூதர்கள் உண்டு. தேவ தூதர்களோட வேலை என்ன? நம்மளை பாதுகாத்துக் கொள்வது, நம்மை காத்துக் கொள்வது. The angel will guard me. The angel will lift me. தேவ தூதர் என்ன செய்வார்? என்னை பாதுகாத்துக் கொள்வார், என்னை உயர்த்துவார். He will give me power to trample over forces that will otherwise be deadly to me. ஆண்டவர் அந்த எனக்கு ஆபத்தான காரியத்தை மேல் விதிச்சு நடக்க தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? எனக்கு வல்லமை கொடுப்பார்கள், பலத்தை கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுப்பார். He will guard me, he will lift me, he will give me. ஆண்டவர் இது யாவற்றும் முதலாக தேவ தூதர் மூலமாக எனக்கு கொடுப்பார். That's what God will do. He will send his angels over you. ஆண்டவர் அப்படி தேவ தூதர் மூலமாக நம்மை காத்துக் கொள்வார். So believe in the angels of God. ஆண்டவரே, உங்களுடைய தேவ தூதர்கள் எப்பொழுதும் எங்கள் வீட்டில் நடமாறட்டும். நான் எங்க போனாலும் ஆண்டவரே தேவ தூதர் என்னோடு கூட வரட்டும் என்று ஜெபியுங்கள், அறிக்கை செய்யுங்க. Ask. We don't receive because we do not ask. நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டோம்? என்ன கேட்க மாட்டோம்? கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கிராப் மூலமாக அனுப்பப்படும். அப்படியே சொன்னார் ஆண்டவரே? இல்லையே. கேளுங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம பிரச்சனை தருப்பாங்க. ஐயோ கேட்டா என்ன நினைப்பாங்க, கேட்டா என்ன நினைக்கட்டும், நினைச்சிட்டு போட்டோம். நம்ம வேலை என்ன வேலை? கேட்கிற வேலையாக இருக்கிறது. God will answer your prayers. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். முதலாக தேவ தூதரை ஆண்டவர் கட்டளையிடுவார். இரண்டாவது, நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? பதிலை கொடுப்பார். 15ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஓகே, இல்லங்க, அவன் என்னை நோக்கி. கடைசியாக ஆண்டவர் எப்ப நீங்க கூப்பிட்டீங்க? ஆண்டவருடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய போன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? ஊரில் இருக்க மத்தவங்க நம்பர் எல்லாம் வச்சிருக்கிறோமே, ஆண்டவருடைய நம்பர் உங்களுக்கு இருக்குதா? You know, you have every other number in your phone. Do you have God's phone number? Hey, God's phone number 333. எரேமியா 33:3 வாசிப்போம். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம், மறந்துட்டீங்க. வயசாயிருச்சு பாஸ்தா, என்ன செய்யறது? எனக்கும் வயசாயிருச்சு பாஸ்தா, நேரம் ஆயிடுச்சு பாஸ்தா, முடிச்சிடுறேன். எரேமியா 33:3, ஜெரமாயா 33:3 வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அப்பொழுது, இப்பொழுது, அப்பொழுது நோக்கி கூப்பிட பொழுது அப்பொழுது மறு உத்தரவு தருவேன்.
நீ அறியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு அறிவிப்பேன். அப்ப கொரோனா வைரஸை பார்த்து பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. நோக்கி கூப்பிடுங்க. our problem is we don't ask, we don't pray. நம்ம பிரச்சனை இதுதாங்க. பரவாயில்ல பாஸ்டர், மோகன்சி ராஜ் அவர் ஜெபிப்பாரு, தினகர் இருந்தாரு, அவர் போயிட்டாரு. சரி, அவர் இப்ப மகன் ஊர்ல கூட இல்ல. இவங்க சொன்ன இவங்க ப்ரே பண்ணுவாங்க, ஆனா நீங்க ப்ரே பண்ண மாட்டீங்க. மத்தவங்க ப்ரே பண்ணா சரி, நம்ம ப்ரே பண்ணக்கூடாது. இல்ல, நீங்க கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. பாஸ்டர் நீங்க கேட்ட பாஸ்டர் கொஞ்சம் ஸ்பெஷல் பாஸ்டர், நீங்க உயரம் வேற பாஸ்டர், உங்க லெவலே வேற பாஸ்டர். எல்லாருக்கும் லெவலுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் ஒரே லெவல் தான். we all on ground floor, all same level. இல்ல பாஸ்டர் நீங்க வந்தா, நீங்க போட்டு நான் வந்தா என்ன, நீங்களும் கூட செய்யலாம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, 15ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு தருவேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, ஆபத்துல நானே. ஐயோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடுப்பா, நான் வந்துடுறேன். நீ கூப்பிட, நான் வந்துடுறேன். You call me and I will come, I will be with you. உன்னோடு கூட உன் ஆபத்துல நான் இருப்பேன். முடிச்சிருங்க. அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். The difference is between those who abide with him and those who don't. They pray and God answers their prayer. ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிறவன், ஆண்டவரோடு கூட வாசமாக இருக்கிறவன் ஜெபித்தான், ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். That is the condition. நிலைத்திருக்காமல் ஜெபத்துக்கு பதில் இல்லைங்க. Don't think that will happen. It's conditional. ஆண்டவருக்குள் நான் நிலைத்திருக்கணும், அப்பொழுதுதான் என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நான் நிலைத்தராம ஓட்டு அப்படியே காலாட்டி கை வீசி அப்படியே வார்த்தை வந்தா, நான் ஜெபித்தா என் ஜெபத்துக்கு எங்க பதில் வர போகுது? நான் கர்த்தருக்குள் வாசமா இருக்கணும். I must dwell with God. Then my prayer has got answers. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். We can panic about the coronavirus, but when we pray, God will put an invisible wall around us so that we will not come near our dwelling. நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மோடு கூட வாசம் செய்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வீட்டு சுத்திலும், எங்களை குடும்பத்தை சுத்திலும் அக்கினி மதலை போடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டு என்ன செய்வார்? ஒரு மதலை கட்டிடுவார், அக்கினி மதலை கட்டிடுவார், நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவார். That is the whole premise of Psalm 91. அதுதான். Remember Egypt and the 10th plague. He did not enter any of those homes who had the blood of the lamb on the door. ஆட்டுக்குட்டி ரத்தம் அவங்களோட வாசல் செவரு மேல் இருந்ததுனால இந்த 10வது கொள்ளு நோய் ஈஜிப்ட் தேசத்துல வந்தது, கடைசி கொள்ளு நோய். எந்தெந்த வீட்டுல ஆண்டவர் ரத்தம் இருந்ததோ, ஆட்டுக்குட்டி ரத்தம் இருந்ததோ, அந்த வீட்டை அந்த ஆவி என்ன செய்தது? கடந்து சென்றது. ஆண்டோட ரத்தம், ஆண்டோட பாதுகாப்பு, ஆண்டோட ரத்தம் மேல் இருக்கிறது, இருக்க வேண்டும். நம்ம வீட்டுல அவிதமாக ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அடுத்தது, God will keep his promise. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். 16ஆம் வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு அவருக்கு காண்பிப்பேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். This is one of God's promises of obedience. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்றால் நீதித்த நாட்கள் ஆண்டவர் எனக்கு தருவ. உபாகமம் 6:2. If I am obedient to God, then I will have long life. ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்றால் ஆண்டவர் எனக்கு நீண்ட ஆயுசை கொடுப்பார். வாசிப்போமா? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. English says, I give you long life.
நீண்ட ஐசை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். Let me see what's wait 1 minute. நீண்ட ஐசை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். Okay, 6. Look at verse 1 maybe. 6 உபாகமம் 6 உபாகமம் 6:1. So that you and your children and their children after them may fear the Lord your God as long as you live. Long as you ஆண்டவர் உயிராக நாம் உயிராக இருக்க வரைக்கும் ஆண்டவருக்கு பயந்து இருக்க வேண்டியதாக. ஆண்டவர் நமக்கு நீண்ட ஆயுசை கட்டளையிடுவராக இருக்கின்றார். ஓகே, இந்த வசனம் இது verse 1. ஆமா, தமிழ்ல verse 1. ஓகே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடிக்க நாட்களாக இருக்கும். பேர் தமிழ் சொல்லுவாங்க ஐசு 100. ஆண்டவர் அப்பே சொல்லிட்டாரு பாருங்க, உங்களுக்கு ஐசு 100. எப்ப ஐசு 100 இருக்கும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஐசு 100. ஐயோ, உங்களை பத்தி இப்பதான் நினைச்சேன் உங்களுக்கு ஐசு 100. அதெல்லாம் இல்லைங்க, வசனம் சொல்லுது ஆண்டவருக்கு கீழ்ப்படையது ஐசு 100. வேற நினைச்சேன் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஓகே, we can have confidence even in plague times because we serve a God who keeps his word. ஆண்டவர் உண்மை உள்ளவர். To the faithful you will show yourself faithful. உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்மையாக அவரை வெளிப்படுத்துவார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். 2 Samuel, okay, verse chapter 22 and verse 26. தயை உள்ளவனுக்கு நீர் தயை உள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும். தயை உள்ளவர்களுக்கு, to the faithful you will show yourself faithful. உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தயை உள்ளவர். தமிழ் எப்படி வருது? தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவர். தயவாக இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்மையாக இருப்பார். அப்ப நான் உண்மையாக இருந்தா என் வாழ்க்கையில ஆண்டவர் உண்மையாக இருப்பார். What God promises us here in Psalm 91, he will perform for us when we stand upon his word and trust him. ஆண்டவர் வார்த்தை மேல் நின்று ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை யாவற்றும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொன்னதை செய்வார். அப்ப கேள்வி இதுதாங்க, how many of you are lacking God's peace right now? தேவ சமாதானம் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஆண்டவரே, பாஸ்டர் ரொம்ப பயமா இருக்குது, சூழ்நிலை பார்த்து தேவ சமாதானத்தை எழுந்துட்டீங்களா? Have you lost your peace? Are any of you experiencing difficult times? கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து வருகிறோமா? How many of you would like God to give you peace in the confident assurance that everything will be okay? எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீர் இருக்கிற இயேசு நீங்க இருக்கிறதுனாலே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவர் என்று அந்த தைரியம், அந்த திட நம்பிக்கை எனக்கு வேண்டும் என்று விருப்பப்படுகிற எத்தனை பேர்? How many of you want that confidence? ஆண்டவரே போதும் அப்பா, நான் போராடியது போதும், நான் வருத்தப்பட்டது போதும், நான் கவலைப்பட்டது போதும், ஆண்டவரே எல்லாவற்றும் விடும் நான் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறேன். அப்படி சொல்லுகிற ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வலது கழுத்தை தூக்குவோம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எனக்கு தார். Lord, give me your peace. இந்த கொள்ள நோய் மத்தியில கூட எல்லா பயங்களையும் நீக்கி உம்முடைய சமாதானம் எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் வலது கருத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு அந்த சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விடுதலை வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த திட நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும் அப்பா. எங்கள் சூழ்நிலையில இருந்து ஆண்டவரை நீங்களை மீட்டெடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையில் நாங்கள் வாசமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆகிய ஆண்டவரை நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர், நீர் எங்களை நடத்துவீர் அப்பா. ராஜா, வேடர் கண்ணிலிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்வீர், கொள்ள நோயிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வீர், பொல்லாங்கானவிலிருந்து காத்துக் கொள்வீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய தேவ தூதரை அனுப்புவீர், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். தேவ சமாதானம் அப்பா அவருடைய மக்கள் மேல் வரட்டும். அவருடைய சூழ்நிலைகளை யாவற்றும் மாற்றீர் ஆண்டவரே. நீர் சீர் அமைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபை மக்கள் மேல் ஆண்டவரே அவர் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, நீர் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் காத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடும் போடுது நீர் மறு உத்தரவு தந்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை வர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு